தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஒளிகள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119 25 முதல் 48 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதில் 27ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி எள்ளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். பிரியமானவர்களே, ஆங்கிலத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, cause me to understand the way of your prescript, that I may meditate on your wonderful deeds. பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கட்டளையின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். ஆண்டவருடைய கட்டளை, வேதத்தில் அநேக கட்டளைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். அப்பொழுதும் அதிசயங்களை தியானிப்பேன். உமது கட்டளையின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுதும் உடைய அதிசயங்களை தியானிப்பேன். ஆண்டவர் அவருடைய நாமமே அதிசயம் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் நாமமே அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். பிரியமானவர்களே, ஆகவே அவருடைய அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் போகும்போது, வீட்டுக்கு போயிட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதே பெரிய அதிசயம்தான். ஒவ்வொரு நாளும் அதிசயம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்ல சங்கீதக்காரன் சங்கீதம் 28 பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருளி செய்யும். இங்கே ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, keep me from deceitful ways, be gracious to me and teach me your law. பிரியமானவர்களே, பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருளி செய்யும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் பொய் பேசுகிறவர்களாக இருக்கிறாங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவளுக்கு பிரியம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பொய் நாவுகளை கர்த்தர் அறுத்துப்படுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாராளமாக சில பேர் பொய் பேசுவாங்க. பொய் பேசக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, பொய் வழிவை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருளி செய்யும். பிரியமானவர்களே, அதில் நம்ம பார்க்குறோம் 30ஆம் வசனத்தில், மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். மெய்வழியை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 30 நம்ம அங்கே வசனம் 30 பார்க்கும்போது, I run into path of your commands, for you have burdened my understanding. பிரியமானவர்களே, இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு பொய் வழியை நான் இருக்கிறேன். சாட்சியம் மேல் பற்றுதலாக இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்கு உட்கிட பண்ணாதையும், நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் உமது கற்பனை வழியாக ஓடுவேன். என் இருதயத்தை விசாலமாக்கும் போது உம்முடைய கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். இதோ உம்முடைய கட்டளைகள் வாஞ்சியாக இருக்கிறேன். நீதியால் என்னை உயிர்ப்பியும். அவருடைய கட்டளை மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பு எனக்கு வருவதாக. உமது ரட்சிப்பு எனக்கு வருவதாக. சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதையும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இங்கே 48ஆம் வசனத்தில், நான் பிரியப்படுகிற உமது கற்பனையின் மேல் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையில் மகிழ்ச்சியாக இருப்பது, தேவனுடைய வழிகள் எல்லாவற்றிலும் ஆழ்ந்ததொரு அன்பையும் கூட பெருக செய்கிறது. ஏனெனில் அவரில் அன்பு கூற வந்திருக்கின்றோம். அவரையும் அவருடைய சித்தத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிற வேத வாக்கியங்களை நாம் நேசிக்கிறோம். அதன் ஒரு பலனாக அவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். நமது இருதயங்கள் இப்பொழுது அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்காக ஒரு ஆழ்ந்த அன்பையும் அர்ப்பணிப்பையும் கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, அது சொல்லுதார் 44 சங்கீதக்காரன், நான் எப்பொழுதும் என்றைக்கும் அது வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். வேதத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, வசந்த கேட்ட பிள்ளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.